Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் பத்தி பார்க்க போறேங்க. இயர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் பத்தி பார்க்க போறோம். என்டி ஸ்கேன் பத்தி பார்க்க போறோம். இது எத்தனை வாரத்துல எடுப்பாங்க, என்டி ஸ்கேன் எத்தனை வாரத்துல எடுப்பாங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்க போறாங்க. இதுலயே கூட நிறைய பேர் சொல்றாங்க இந்த ரிப்போர்ட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எடுக்கக்கூடிய என்டி ஸ்கேனையும் இயர்லி பிரெக்னன்சி ஸ்கேனை வச்சு கூட அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்ன்றது வந்து எனக்கு ஒரு சில பேர் சொன்னாங்க. அதை நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆயிட்டோம் அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல யூரின் டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ் அப்படின்னு போட்டுருவாங்க. போட்டுட்டு நம்மளுக்கு என்ன ஏஜ், என்ன வெயிட், நம்மளுக்கு ரெகுலர் சைக்கிள் இருக்கா, நம்மளுக்கு ஏதாச்சும் தைராய்டு பிபி ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்த்து அதுக்கான ப்ரொசீஜருங்களை 1 by 1 பண்ணும். லாஸ்ட் பீரியட் டேட் எப்போ, அதுக்கப்புறம் எப்போ நம்மளுக்கு எப்போ டெலிவரி டேட் அப்படின்றதையும் அப்பயே நம்மளுக்கு கிளியரா குறிச்சு கொடுத்துருவாங்க. சரிங்களா டாக்டர்? சரி, ஃபர்ஸ்ட் இயர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட் நான் வந்து ரெகுலர் பீரியட்ன்றதால வந்து நான் பிரெக்னென்ட் ஆன 34வது நாள், 30 நாள் தள்ளி போச்சு, 4 நாள் தள்ளி போன உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ரொம்ப சீக்கிரமா போனதால எனக்கு இது பாருங்க 6 வாரம் 3 நாள். இது மோஸ்ட்லி எத்தனை நாள் எடுப்பாங்க, எத்தனை வாரத்தில் எடுப்பாங்க அப்படின்னா வந்து 9வது வாரத்தில் எடுப்பாங்க, 12வது வாரத்தில் எடுப்பாங்க. நான் ரொம்ப சீக்கிரமா போனதால 6 வாரம் 3 நாள் எனக்கு எடுத்தாங்க. சரிங்களா? எடுத்து குழந்தை வந்து கரெக்டா எங்க இருக்காங்க, கருப்பைக்குள்ளதான் இருக்காங்களா இல்ல பாப்பா வேற ஏதாச்சும் இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டைம்ல வந்து பாப்பா வந்து ஃபெலோப்பியன் டியூப் இல்லாம வேற சைட்ல இருக்கிறது, அது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கிறது, ஹார்ட் பீட் சரியா கேட்காம இருக்கிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால குழந்தை வந்து கரெக்டா கருப்பைக்குள்ளதான் இருக்காங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு செக் பண்ணி பாக்குறப்ப அது பாப்பாவுக்கு வரும் மென்ஷன் பண்ணி காட்டிருக்காங்க பாருங்க, பாப்பா வந்து கருப்பைக்குள்ளதான் இருக்கு அப்படின்றது வந்து சொன்னாங்க. பாப்பாவோட ஹார்ட் பீட்டும் 5வது வாரத்துக்கு அப்புறம் பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து கேட்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. ஸோ நான் 6 வாரம் போயிருக்கேன். அப்போ எனக்கு ஹார்ட் பீட்டும் ப்ராப்பரா இருக்குதுன்னு சொல்லி அமிச்சாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து எனக்கு வந்து இது வந்து நம்ம முன்னாடியே எடுத்ததால சரியா பாப்பாவுக்கு வந்து தெரியலங்க. அதனால வந்து நம்ம பிறப்புறுப்பு வழியா வந்து ஒரு மாதிரி டியூப் மாதிரி ஒன்று வச்சு உள்ள செலுத்தி குழந்தை எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தாங்க. நான் அது வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்காததால வந்து நாட் வில்லிங் அப்படின்ட்டு போட்டாங்க. சரிங்களா? இயர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்க ரொம்ப சீக்கிரமா போனீங்க அப்படின்னா வந்து 6 வாரத்தில் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் எடுக்கிறது எப்போ அப்படின்றப்போ சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில டெஸ்ட்ல எடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து தைராய்டு இருக்கா, நம்மளுக்கு வந்து பிளட் லெவல் இருக்கு, ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு, ஹெச்ஐவி இருக்கா, நம்மளுக்கு இது மாதிரி எல்லாத்தையும் எடுப்பாங்க. எடுத்துட்டு நம்மளுக்கு எல்லாமே நார்மலா இருக்கா அப்படின்றத வந்து 1 by 1 செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கேன் வந்து இதுலதான் எனக்கு கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில எனக்கு தைராய்டு இருக்கு அப்படின்றது. டிஹெச் லெவல் பாருங்க 6.515 இருக்கு இல்லைங்களா. இதுல இருந்து கண்டுபிடிச்ச அப்புறம் தான் நான் தைராய்டு டேப்லெட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அது வரையும் எனக்கு தைராய்டு எதுவுமே கிடையாதுங்க. பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பாப்பால இருந்து தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இன்னும் முக்கியமான டெஸ்ட்ல எடுக்கிறாங்க. இது எத்தனாவது இந்த ஃபர்ஸ்ட் நான் போன உடனே டேப்லெட்லாம் மென்ஷன் பண்ணி எழுதிலாம் கொடுக்கறது கிடையாது. அதுக்கப்புறம் தான் டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க இயர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு இந்த வாரத்துல தான் எடுப்பாங்க. ரொம்ப சீக்கிரமா போனதால எனக்கு 6வது வாரத்துல எடுத்துட்டாங்க. இதுல பாருங்க செர்விக் மெஷர்டு, இதுல வந்து செர்விக் மெஷர்டு வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. 4.2 சென்டிமீட்டர் லென்த், ஓசிஎஸ் க்ளோஸ்டு, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்றது கொடுத்தாங்க. இதுல பாப்பாவோட ஹார்ட் ரேட் பாருங்க 182 ppm. ஆக்சுவலா பாய் பேபிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க 140 பிலோ 140 அபோன்னு சொல்லுவாங்க. பட் என் ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஹைல இருந்து லோ வரையும் குறைஞ்சிருக்கு. இப்போ 180 இருக்கா, இனிமே வர ஸ்கேன் எல்லாமே வந்து 160 140 150 அது மாதிரி குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஹைல இருந்து லோல குறைஞ்ச கூட மோஸ்ட்லி வந்து ஹார்ட் ரேட் வந்து பாய் பேபி அப்படின்றது சொல்லுவாங்க. பாப்பா எல்லாமே நார்மலா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத என்கிட்ட மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. இதுல வந்து பாப்பாக்கு வந்து பிளசண்டா வந்து க்ரோத் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்கேன்ல வந்து பிளசண்டா வந்து அவ்வளவு க்ரோத் ஆயிருக்காது. இதுல வந்து பிளசண்டா வந்து க்ரோத் ஆயிட்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் பெருசா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து 8 வாரம் 5 நாள் ஸ்கேன். நம்ம வந்து குழந்தையோட க்ரோத் இது, நம்ம மாதவிடாய் தள்ளி போன டேட் இது. சரிங்களா? இதை வச்சு சொல்லுவாங்க. இது ஒரு நார்மல் ஸ்கேன். பட் நம்ம எடுக்க போற முக்கியமான ஸ்கேன் இது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னா வந்து என்டி ஸ்கேன். சரிங்களா? அந்த என்டி ஸ்கேன் ஏன் முக்கியம் அப்படின்னா வந்து அந்த என்டி ஸ்கேன் அப்போ பாப்பாவோட கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்து பேக் சைட்ல வந்து ஒரு திரவம் வந்து சுரக்கும். அது வந்து கரெக்டான அளவுல சுரந்தாதான் குழந்தை வந்து நார்மலா இருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிப்போம். அது அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா கூட குழந்தைக்கு வந்து பிரச்சனை. இது பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன் ரிப்போர்ட், இது ரொம்ப முக்கியமான ஸ்கேனுங்க. இது எப்போ எடுப்பாங்க? 12 வீக்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. இப்போ எனக்கு 12 வீக்ஸ் 4 டேஸ்ல எடுத்தாங்க. இதுல வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க பாருங்க. இதுலதான் பிளசண்டாவோட பொசிஷன் வந்து எங்க இருக்கு, பிளசண்டா ஆன்டீரியர் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ஃபெட்டல் ஆக்டிவிட்டி பிரசன்ட், கார்டியக் ஆக்டிவிட்டி பிரசன்ட், ஹார்ட்ல லெவல்ல பாப்பாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பாப்பா நார்மலா தான் இருக்காங்கன்றதை எனக்கு கிளியரா சொன்னாங்க. ஃபெட்டல் ஹார்ட் ரேட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு 182 இருந்துச்சு, இப்போ எனக்கு 154 இருக்கு. ஹைல இருந்து லோக்கு குறைஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா. இதுல பாருங்க பாப்பாவோட மூக்கு, முதுகு தண்டு இது எல்லாமே நார்மலா இருக்கு, எல்லாமே நார்மல் ஃப்ளோவில் இருக்கு. அதுல இருக்க சுரக்கக்கூடிய திரவங்கள்லாம் கூட கரெக்டா சுரக்குது அப்படின்றத சொன்னாங்க. பாப்பாவோட ஃபேஸ் கிளியரா தெரியுது.
பாப்பாவோட போனு, ஸ்பைனு, போத் லிம்ஸு, ஸ்டொமக்கு இது எல்லாமே நார்மலாக இருக்குது. பாப்பா நார்மல் க்ரோத்தில் இருக்காங்க. இந்த டைமில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்றப்ப தான் நம்ம வந்து கரு கலைப்பு வந்து டாக்டர் சொல்லுவாங்க, இல்லைங்க இது மாதிரி வேறு இடத்துல இருக்குது, நம்ம வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க. பட் எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போ எடுத்தது வந்து 12 வீக்ஸ் 4 டேஸில் வந்து எனக்கு எடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு அனாமலி ஸ்கேன் வந்து ரெஃபர் பண்ணாங்க 22 வீக்ஸில். இதில் வந்து பாப்பா பாருங்கள் நம்மளுக்கு கிளியராக காட்டியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாப்பாவோட முதுகுத்தண்டு, இது முதுகுத்தண்டு கிளியராக காட்டியிருக்காங்களா. பாப்பாவோட குட்டி கால் காமிச்சிருக்காங்க, குட்டி கை காமிச்சிருக்காங்க. பாப்பாவோட பிளட், அவங்களுக்கு உடம்புக்குள்ள போகல பிளட் ஃப்ளோ அந்த லெவல்லாம் கூட நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவோட ஹார்ட் பீட்டும் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கேன் எனக்கு சொன்னாங்க. அது பாருங்கள், பாப்பாவோட ஃபேஸ் வந்து ஓரளவு வந்துருச்சு. பாப்பா வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்காங்க, பாப்பா எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்றது கூட எனக்கு கூட காமிச்சாங்க. பாப்பா வந்து அந்த கை இந்த மடிப்பு, கை, தலை இது எல்லாமே எந்த அளவில் இருக்குமோ அந்த அளவில் கரெக்டாக இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. இது எல்லாமே எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா வந்து குழந்தை வந்து ஸ்டார்டிங் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமாஸ்டர்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான, எப்படி நம்மளுக்கு 3rd ட்ரைமாஸ்டர் ரொம்ப முக்கியமோ அதுவே ஃபர்ஸ்ட் ட்ரைமாஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஹார்ட் பீட்டை வச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஹார்ட் பீட் வந்து ஹைல லோவில் வந்துச்சு அப்படின்னா வந்து குழந்தை நார்மலாக இருக்காங்க. இதில் ஏதாச்சும் எல்லாம் நார்மல் இதில் ஏதாச்சும் நார்மல் இல்லை அப்படின்றப்போ டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா. குழந்தை வந்து இதிலெல்லாம் வந்து பேபியோட வெயிட் வந்து மென்ஷன் பண்ணி ரொம்ப கிராம்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ 12 வாரன்றப்போ ரொம்ப கம்மியாக தான் குழந்தை வெயிட்டில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, இவ்வளோ வெயிட். இதுக்கப்புறம் வர அனாமலி ஸ்கேனில் தான் குழந்தையோட வெயிட்டை வந்து டாக்டர் மென்ஷன் பண்ணாங்க, இவ்வளோ வெயிட் பாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா 6 வாரத்தில் எடுப்பாங்க, அப்புறம் 8 வாரத்தில் எடுப்பாங்க, அப்புறம் 12 வாரத்தில் எடுப்பாங்க, சரிங்களா. மோஸ்ட்லி வந்து 12 வீக்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவாங்க. 12 வீக்ஸ்க்கு NT ஸ்கேன் தான் ரொம்ப முக்கியமான ஸ்கேன். இப்போ உங்களுக்கு ஓரளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு எல்லாமே நார்மலாக இருக்கான்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அடிச்சு யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து கூகுளில் பார்த்தோம் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இவங்க சொல்லிடுவாங்க, ஓகே எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ இதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நம்மளுக்கு டாக்டர் வந்து டேப்லெட் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க, இந்த டேப்லெட் போடணும். ஸோ எனக்கு பாருங்கள் வெயிட் வந்து இதில் லோ ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் தைராய்டு டேப்லெட் கொடுத்தாங்க, அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வாமிட் எடுப்போம் இல்லைங்களா ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் பயங்கரமாக. ஸோ அதனால் இது மாதிரி 1 by 1 எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பற்றி ஓரளவு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.